வணக்கம். சிலப்பதிகாரம் நான் விரும்புகின்ற ஒரு நூல்களில் இந்த நூலும் ஒன்று. குறிப்பாக எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, திருக்குறள் போன்ற நூல்கள் என் மனதிற்கு மிகவும் இனிமையை தரக்கூடிய நூல்கள். இந்த நூல்களை பயிலும் பொழுது, கற்கும் பொழுது ஏதாவது ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் அல்லது இரண்டு தொடர்கள் என் மனதில் ஆழமாக காலூன்றிவிட்டால் ஒரு கிழமைக்கும் மேலாக என் மனதை விட்டு நீங்காது. அதாவது ஒரு வாரத்திற்கும் மேலாக என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த வரிசையில் இடம்பெற்றிருப்பதுதான் இந்த சிலப்பதிகாரம். அன்றைய சேர நாட்டிலிருந்து இளங்கோவடிகள் என்பவரால் இயற்றப்பட்டு இன்று நம் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான நூல். இதில் ஏராளமான வடமொழி சொற்களும் உண்டு. இருப்பினும் ஒரு அழகான நூல். இந்த நூலில் இசையை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இசை நுணுக்கங்களை தருகின்ற ஒரு நூலும் என்று கூறலாம். பழங்காலத்தில் தமிழ் இசையை குறித்து ஆராய வேண்டும் என்பதும் என் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரு விருப்பங்களில் ஒன்று. அதுக்கு உதவி செய்பவனாக இருப்பதுதான் இந்த நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நூலில் ஏராளமான அழகான தொடர்களும் உண்டு. அவ்வாறான 2 தொடர்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் ஒரு தொடரை நான் ஏற்கனவே சிறு காணொளிகளாக வெளியிட்டிருந்தேன். காணாதவர்களுக்காகவும் அந்த தொடரையும் இதோடு இணைத்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான நூல். இந்த நூல்ல பழங்காலத்தில், அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன்பு வீரர்கள் எவ்வாறு வலிமையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதையும் காணலாம். அதற்கு சான்றாக ஒரு பாடல், ஒரு தொடர் இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று நாம் யானையினுடைய பல்லை தந்தம் என்ற சொல்லால் அழைக்கின்றோம். அதாவது வடமொழியில் தந்தம் என்று கூறுவார்கள். வட இந்தியர்கள் பலர் அதை தாந்த் என்பார்கள். தந்த், தாந்த் அப்படின்னா பல்லை குறிக்கும். பழங்காலத்தில் அதற்கு கோடு என்ற பெயரால் அழைத்திருக்கிறார்கள். இன்றைய கேரளத்தில் அதை ஆன கொம்பு என்று அழைப்பார்கள். பழங்காலத்தில் அதற்கு கோடு. அந்த யானையினுடைய தந்தம் பல்லானது வெண்மையாக இருக்கும். அதனால் அதற்கு வெண்கோடு என்று பெயரிட்டிருக்கிறார்கள். யானை பொதுவாக காண்பதற்கு ஒரு வலிமையான விலங்கு. அந்த வலிமையான விலங்கு தன்னோடு இருக்கக்கூடிய அந்த வலிமையான பல் தந்தத்தை கொண்டு ஒருவனுடைய மார்பை அழுத்தினால் எப்படி இருக்கும்? அப்படி அழுத்தினாலும், ஒருவனுடைய மார்பை அழுத்தினாலும் அவன் வலிமையோடு இருக்கிறான் என்றால் அந்த வீரன் எவ்வளவு வலிமையானவனாக இருப்பான். அது மட்டுமல்ல, அப்பேற்பட்ட வீரன் போரிடும் பொழுது போர்க்களத்தில் எதிரி படையில் இருந்து ஒரு வேல் பாய்ந்து அவனுடைய மார்பை கிழித்து கொண்டு செல்கிறது. வேகமாக வந்து பாய்ந்து கிழித்து கொண்டு செல்கிறது என்றால் அதில் ஏற்படக்கூடிய அந்த தழும்பை தாங்கியிருக்கக்கூடிய அந்த தழும்பை உடையவனும் எவ்வளவு வலிமையானவனாக இருப்பான். இதை குறித்த ஒரு தொடர். அந்த தொடரை நான் உங்களுக்காக பயிலுகின்றேன். யானை வெண்கோடு அழுத்திய மார்பும் நீல் வேல் கிழித்த நெடும்புண் ஆக்கமும் அப்படின்னு ஒரு தொடர் வருது. யானையினுடைய வெண்கோடு அழுத்திருக்கிற ஒரு மார்பு, அந்த மார்புல ஒரு வேல், கூர்மையான வேல் வேகமாக பாய்ந்து கிழித்து விட்டு சென்றிருக்கிறது. ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புண், தழும்பும் இருக்கிறது. அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் வலிமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அக்காலத்தில் வீரர்களும் போர் வீரர்களும். வெண்கோடு அழுத்திய மார்பும் நீல் வேல் கிழித்த நெடும்புண் ஆக்கமும். உண்மையில் எனக்கு வியப்பை தருகின்ற ஒரு தொடர். மற்றொரு தொடரையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். குறிப்பாக இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தமிழ், தமிழ், தமிழ்நாடு என்ற சொற்களை மிகுதியாக பயன்படுத்தியிருப்பார். 1800 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்ற இந்த 3 தமிழ் வேந்தர்களுடைய நாடுகளையும் ஒன்றாக இணைத்து அதற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டு தனது சிலப்பதிகாரத்தில் பதிந்துவிட்டு சென்றிருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு அழகான தொடர். தன் தமிழ் இகழ்ந்த ஆரிய மன்னரின் கண்டனை அல்லையோ காவல் வேந்தே. எவ்வளவு அழகான தொடர். தமிழை இகழ்ந்திருக்கக்கூடிய வடநாட்டு ஆரிய மன்னர்களை உண்டு இல்லைன்னு செய்யக்கூடியவன் தான் நம்மளை பாதுகாக்கக்கூடிய இந்த வேந்தன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல தொடர்ல தன் தமிழ் இகழ்ந்த
ஆரிய மன்னரின் கண்டனை எல்லையோ காவல் வேந்தே என்கிறார். ஒரு அழகான நூல்ங்க சிலப்பதிகாரம். இதை நான் தொடர்ந்து பயில்வதில்லை, கிடைக்கும் நேரத்துல அப்பப்ப எடுத்து இதை புரட்டுவது உண்டு. நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த நூல்களை வாங்கி கொஞ்சம் ஆழமா காலூன்றி பயிலுங்க. மனதிற்கு இனிமையான நூல்கள் தான். வடமொழி சொற்களும் உண்டு. இந்த தொடர் உங்களுக்கு விருப்பமான தொடர் தான், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.